கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 13. தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள், அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தெளிவுபடுத்தி கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இந்த இரண்டு நிலையிலுள்ள மக்களால் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. இங்கே இரண்டு விதமான மக்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒன்று தரித்திரர். தரித்திரர் என்பது ஏழ்மை நிலையில் ஒடுக்கப்பட்டு பல காரணங்களால் நசுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு பிழைக்க தெரியாத மக்களாக இன்றைக்கு ஒரு சாரார் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பகுதியில் இருக்கிற மக்கள் யார் என்றால் கொடுமைக்காரர் என்று தமிழ் வேதம் சொல்லி தருகிறது. ஆங்கிலத்தில் அப்ரெஷர் என்று சொல்லப்படுகிறது, நசுக்குகிறவர்கள். அப்படி என்றால் அவர்கள் எல்லாவற்றிலும் வசதி படைத்தவர்களாக சகலவற்றிலும் இந்த உலகத்தில் எப்படி தங்களை உயர்ந்த நிலையில் நிறுத்தி கொள்ள வேண்டும், எப்படி பலரை மிதித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு பெரிய இடத்திற்கு வர வேண்டும், தங்களுக்கென்று எல்லாவற்றும் எப்படி சம்பாதித்து தங்களை பெரியவர்களாக இந்த சமுதாயத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் நம்முடைய கொலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லப்போனால் வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு சாராராக இருக்கிறார்கள். இந்த இருவருமே வாழ்க்கையுடைய யதார்த்த நிலையை சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மற்றவர்களை எந்த எல்லைக்கும் வஞ்சித்து நான் வளர்ந்தால் போதும், என் குடும்பம் வளர்ந்தால் போதும், நான் உயர்ந்தால் போதும், எனக்கு தான் எல்லாம் கிடைக்க வேண்டும், நான் செய்வது தவறு என்று நினைத்து கூட என் சொந்த சகோதரனை நான் வஞ்சிக்கிறேன், அல்லது என் உறவினரை வஞ்சிக்கிறேன், அல்லது என் கூட வேலை பார்க்கிறவர்களை நான் வஞ்சிக்கின்றேன், என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களை நான் அபகரிக்கின்றேன். இதை குறித்தெல்லாம் எந்த கவலையும் படாமல் நான் எதை செய்தாலும் பரவாயில்லை, எனக்கு நான் வளர்ந்தால் போதும் என்ற மக்களும் தரித்திரராக ஏமாளிகளாக நியாயமாய் தனக்கு கிடைக்க வேண்டியவைகளை கூட அவர்கள் இழந்து தவிக்கின்ற மக்களாக இருக்கிறவர்களும் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்கள்? வாழ்க்கையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்க்கையை சந்தித்து கொண்டிருந்தால் கூட இவர்கள் இருவருடைய கண்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர். அப்படி என்றால் இவர்கள் இருவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றவர், அல்லது வாழ்க்கையை இவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்திருக்கின்றவர் கடவுளாக இருக்கின்றார். அதுதான் இங்கே கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் இவருடைய கண்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் இருவருமே வாழ கடவுள் என்ன செய்கின்றார்? அனுமதியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சரி, இதில் என்ன நமக்கு இருக்கிற ஒரு நியாயம்? கடவுள் ஒருவேளை தீங்கு செய்கிற மனிதனையும் சேர்த்து வளர்க்கிறார் என்றால், அப்படி சொல்லும் பொழுது கடவுள் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்வது? அப்படியானால் இந்த ஏழையாக இருக்கிறவன், ஏமாற்றப்படுகிறவன் ஏமாளியாகவே இருப்பாரானால் கடவுள் அவருக்காக செய்கின்ற நியாயம் என்ன என்று கேள்வி வரும். இங்கேதான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு என்ற ஒன்றை கடவுள் வைத்திருக்கின்றார். ஆண்டவர் சொன்னார், மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பதாக நான் வைக்கின்றேன், அதிலே பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பார். நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அதற்கான பலனை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, லாசரு ஐஸ்வர்யவானுடைய அந்த ஓமையில் மிக அழகாய் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நீயோ சுகபோகமாய் வாழ்ந்தாய்,
சுகபோகமாக அல்லது வசதியாக வாழ்வதை இங்கே கடவுளை குற்றப்படுத்தவில்லை. மாறாக ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு எல்லா ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கும் பொழுது கூட நீ மற்றவர்களை குறித்ததான சிந்தை இல்லாமல் சுயநலத்தோடு கூட நீ வாழ்ந்தாய். ஆகையால் இன்றைக்கு நீ என்ன செய்கின்றாய்? இங்கே நரகத்திலே நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் லாசருவோ அவன் மிகுந்த பாடுகளின் வழியாக இந்த உலக வாழ்க்கையை கடந்து வந்தார். ஆகையினால் இன்று அவர் ஆபிரகாமின் மடியில் தேற்றப்படுகின்றார் என்று குறிப்பிடுகின்றார். ஆக அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவர் நீதி செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட வியாக்கியானத்தை நான் இங்கே சொல்லும் பொழுது இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும். அது என்ன கேள்வி? இந்த உலகத்திலே நான் கஷ்டப்படுகிறேன் தானே, வரப்போகிற உலகத்தை குறித்து எனக்கு கவலையா அல்லது அதை பிறகு, ஆனால் இப்பொழுது எனக்கு வலிக்கின்றதே, வாழ்க்கை அவமானத்திலும் நிந்தையிலும் பிரச்சனைக்குள்ளாகவும் தானே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற கேள்வியும் நியாயமான ஒரு கேள்விதான். ஆனால் நம்முடைய கடவுள் மகா இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கின்றார். அவர் என்ன செய்கின்ற கடவுள்? நிச்சயமாக அப்படி வஞ்சிக்கப்படுகின்ற, ஏமாற்றப்படுகின்ற அவருடைய பட்சமாக எப்பொழுதும் நின்று அவர்களுக்காக வழக்காடுகின்ற கடவுளாகவும், அவர்களுக்கு பதில் செய்கிற கடவுளாகவும், அவர்களை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாகவும், அவர்களை உயர்த்துகின்ற கடவுளுமாக இருக்கின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை பலவிதமான ஏமாற்றங்களுக்குள்ளாக, அவமானத்திற்குள்ளாக, நிந்தைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதை இது என்னுடைய பாதையாக இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கென்று இறங்குகின்ற ஒரு அருமையான ஒரு தருணத்தை கடவுள் வைத்திருக்கின்றார். அவர் இறங்குவார். இந்த நிந்தைகள் நீங்கும், இந்த கண்ணீர் மாற்றப்படும். நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெற்றுக்கொள்ள கடவுள் உதவி செய்வார். எது உங்களால் அடைய முடியாமல் இருக்கிறதோ அதை கடவுள் உங்களுக்காக வழக்காடி பெற்று தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை கடவுள் உங்களுக்கு கொடுப்பதற்கும் அவர் வல்லவராக இருக்கின்றார். ஒரு காரியத்தை மனிதன் இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்க்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் மழையை பெய்ய பண்ணுகின்ற கடவுள் என்று எழுதியிருக்கிறது. இவருக்கு ஒரு விதமான மழை, அவருக்கு ஒரு விதமான மழை அல்ல. நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் ஒரே விதமாய் நம்முடைய பரலோக தந்தை மழையை பொழிய பண்ணுகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் இரக்கம் காட்டுவதில்லை, அவர் கிருபை அளிப்பதில்லை. ஆண்டவர் வஞ்சனை வைக்கின்ற கடவுள் அல்லவே அல்ல. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நான் நிர்விசாரமாக இந்த உலகத்தில் வாழ்வேன், அல்லது நான் யாரை வேண்டுமென்றாலும் என்னவென்றாலும் செய்து நான் வளர்ந்து விடுவேன் என்ற சுயநலமாய் வாழ்ந்தால் அதையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அப்படி இந்த உலகத்தில் கடவுளுடைய பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அல்லது மிகவும் தந்திரமாக தங்களை வளர்த்து கொள்ளுகிறார்களே, அவர்களை பார்த்து நாம் கவலைப்படவோ, அவர்களை பார்த்து கோபம் கொள்ளவோ, அவர்களை பார்த்து நாம் மனம் நொந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. மாறாக ஆண்டவர் எனக்கும் ஆண்டவருக்குமான காரியம், கடவுள் என்னுடைய நிலைமையை, என்னுடைய வழியை, என்னுடைய வேதனையை, என்னுடைய கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் எனக்கு இறங்குவார் என்று சொல்லி கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது, யார் உங்களை வஞ்சிக்கிறார்களோ, யார் உங்களை அவமதிக்கிறார்களோ, யார் உங்களை உதாசீனப்படுத்துகிறார்களோ அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே கடவுள் உங்களை உயர்த்தி வைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த உலகம் இப்படிப்பட்ட மக்களால் தான் நிறைந்திருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவரே வஞ்சிக்கப்படுகிறவர்கள், ஒரு பக்கம் கர்த்தாவே ஏறி நின்று மிதிக்கிறவர்கள் ஆண்டவரே. ஆனால் என் தேவனாகிய கடவுள் ஆண்டவரே, நீர் கர்த்தாவே இரக்கமுள்ள ஆண்டவராயிருந்து ஒடுக்கப்படுகிற, ஏமாற்றப்படுகிற மக்கள் பக்கத்திலே நீர் நின்று அவர்களுக்கான ஆண்டவராக நீர் இருக்கிறீரே, அதற்காக தோத்திரம். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆம், சுவிசேஷம் அந்த மனிதனுடைய
வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை சென்று அவனை உயர்த்துகிறது, பலப்படுத்துகிறது. ஆண்டவரே, தன்னுடைய மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிற மனுஷன் ஆண்டவரே அவன் கர்த்தாவை பரிதாபம் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆகவே அவனை பார்த்து நாங்கள் கோபப்படவோ பொறாமைப்படவோ அல்லது அவன் இப்படி இருக்கிறானே, கடவுள் வஞ்சிக்கிறாரா என்றெல்லாம் நினையாதபடி ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது தேவன் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு போதுமானவராக இருந்து நீர் கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறபடினால் தோத்திரம். இந்த அனுபவத்தில் கடந்து செல்லுகின்ற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்தரலாம். அவர் ஒடுக்கப்படுவதை, நசுக்கப்படுவதை, ஏமாற்றப்படுவதை, வஞ்சிக்கப்படுவதை கர்த்தர் பார்த்து தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் இப்ப நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.